ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் guys. நாம இன்னைக்கு டிஎஸ்ஏ இன்டர்வியூ கொஸ்டின் 5th கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து 1 to 4 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து 2 கொஸ்டின் வந்து அசைன்மெண்ட்டா கொடுத்துருக்கேன். 2 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து வீடியோவா போட்டிருக்கோம். இதிலே நீங்க போய் பார்த்துக்கலாம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 4 கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து 5th கொஸ்டின். ஓகே, இது எல்லாமே ரீசெண்டா வந்து இன்டர்வியூல கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ த கொஸ்டின் என்னன்னா, given the head of singly linked list, detect whether the linked list contain a cycle. If a cycle is present, remove the cycle and return the head of the updated list. If there is no cycle, return the list as is. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு linked list கொடுத்துருக்காங்க. ஓகே, linked list means 1ல இருந்து 2 3 4 5. ஓகே, இது வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லிங்க்டு லிஸ்ட்ல வந்து இந்த லாஸ்ட் நோடு வந்து நல்லா பாயிண்ட் பண்ணாம அகைன் வந்து இந்த லிஸ்ட்லயே இருக்கிற ஒரு நோடை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, அப்படி பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. டிடெக்ட் வெதர் த லிங்க்டு லிஸ்ட் கண்டெய்னர் சைக்கிள். சைக்கிள் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இஃப் சைக்கிள் இஸ் பிரசன்ட், ஓகே சைக்கிள் இருந்துச்சுன்னா இந்த சைக்கிளை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு இந்த 1ல இருந்து 5th வரைக்கும் இருக்கிற இந்த லிஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து இன்புட் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 மீன்ஸ் 5 நோடு, 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு நோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து 1 வந்து 2 பாயிண்ட் பண்ணியிருக்கு, 2 வந்து 3, 3 வந்து 4, 4 வந்து 5. ஓகேவா, இதுல 1ங்கிறது ஹெட் நோடு. ஓகேவா, இப்போ வந்து 2ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2ங்கிறது வந்து இந்த லாஸ்ட் நோடு வந்து நல்லா பாயிண்ட் பண்ணாம இது வந்து நம்பர் 2 வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைக்கிளை பிரேக் பண்ணிட்டு இந்த இதை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம இன்டர்வியூல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சான்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சுக்கு போயிடணும். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் இதுக்கு என்னன்னா, ஒவ்வொரு நோடா போய் நான் விசிட் பண்ணி இதை வந்து ஒரு செட்டில் போட்டுட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து இது லூப்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு பக்கெட். ஓகேவா, இது வந்து ஹேஷ் செட்டுங்கிற ஒரு பக்கெட். ஓகே, ஹேஷ் செட்டுங்கிற ஒரு பக்கெட். இந்த பக்கெட்ல வந்து இருக்கிற எல்லா நோடையும் ஒண்ணா நான் செக் பண்ணி போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் நோடுக்கு நான் போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நோடை எடுத்து நான் இதுக்குள்ள போடுறேன் 1. அண்ட் தென் செகண்ட் நோடுக்கு போறேன். இந்த செகண்ட் நோடுக்கு நான் போறேன். செகண்ட் நோடை எடுத்து இதுக்குள்ள போடுறேன். அண்ட் தென் தேர்ட் நோடுக்கு போறேன். ஓகேவா, இப்போ 3 நோடு இதுல இருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் நோடுக்கு போறேன். 4th இருக்கு. 5th நோடுக்கு போறேன். 5th இருக்கு. ஓகேவா, அகைன் வந்து இந்த 5th நோடு வந்து இந்த செகண்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, அகைன் நான் வந்து 2 போடுறேன். 2 போடுறப்பே வந்து நம்மளோட ஹேஷ் செட் சொல்லுது ஆல்ரெடி வந்து 2 வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஸோ 2 கொண்டு வந்து நீ இதுக்குள்ள போட முடியாது அப்படிங்குது. ஓகேவா, அப்ப நம்ம வந்து இந்த 5 நோட மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா, ஒன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற நோடையே நம்ம இதுக்குள்ள போட்டோம்னா லூப் வந்து பிரேக் ஆயிட்டு இது மட்டும் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n. ஓகேவா, ஒவ்வொரு நோடா நம்ம போய் செக் பண்றோம். ஓகேவா, அப் டு வந்து இந்த 2 நோடுங்கிற இந்த லூப் நோடையும் சேர்த்து. இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா, இதுல வந்து நம்ம ஹேஷ் செட் யூஸ் பண்றதுனால வந்து பிக் ஓ ஆஃப் n வரும். ஹேஷ் செட் யூஸ் பண்றதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி n தான் இருக்கு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்திருக்கு. ஓகேவா, ஹேஷ் செட்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆப்டிமைஸ்டு பண்ண போறோம். ஸோ இதை நம்ம வந்து இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆப்டிமைஸ்டு அப்ரோச் நம்ம என்ன அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனா, ஸோ ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நான் வந்து லூப்பாக இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அண்ட் தென் செகண்ட் ஃபேஸில் வந்து லூப்பாக இருந்துச்சுன்னா இது வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து இந்த லூப் வந்து இந்த சைக்கிள் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 3வது ஃபேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை பிரேக் பண்ண போறோம். ஓகேவா, இதை வந்து பிரேக் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதுல வந்து 2 பாயிண்டர் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டர் என்னன்னா ஸ்லோங்கிற ஒரு பாயிண்டர், செகண்ட் வந்து ஃபாஸ்ட்ங்கிற ஒரு பாயிண்டர். 2 வேரியபிள். ஓகேவா, 2 வேரியபிள் வச்சுக்கிறோம். இந்த 2 வேரியபிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா, நோடு டாட் நெக்ஸ்ட். ஓகேவா, அதை வந்து இப்போ ஸ்லோ வந்து ஒரே ஒரு பாயிண்டர் தான் மூவ் ஆகும். ஓகேவா, 1 பாயிண்டர் மட்டும் தான் மூவ் ஆகும். ஃபாஸ்ட் வந்து 2 பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். ஸ்லோ இங்க இருக்கேன், ஃபாஸ்ட்டும் இங்க இருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுல. இப்போ நான் வந்து ஸ்லோ வந்து இங்க ஃபர்ஸ்ட் இதுல மூவ் ஆகுது. ஃபாஸ்ட் வந்து என்ன ஆகுது, ஃபாஸ்ட் வந்து 2 இது மூவ் ஆகுது. ஓகேவா, இப்போ ஸ்லோ வந்து தேர்ட் நோடுக்கு போகுது. ஓகே, இப்போ ஃபாஸ்ட் வந்து இந்த நோடுக்கு போகுது. 5th நோடுக்கு போய் 2 பாயிண்டர் வந்து மூவ் ஆகணும்.
அண்ட் தென் ஸ்லோ வந்து 4th நோடுக்கு வருது. இப்போ வந்து இந்த 5th நோடுல இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வந்து எதுக்கு போயிரும்? ஃபாஸ்ட் நோடு வந்து இங்க மறுபடியும் லூப்ல போய் 1, 2 இங்க வந்துருது. ஓகேவா? இங்க வந்துருது. அண்ட் தென் ஸ்லோ வந்து இங்க 5th நோடுக்கு போகுது. அண்ட் தென் ஃபாஸ்ட் வந்து இங்க 5th நோடுக்கு போயிருது. ஓகேவா? எப்ப நம்ம வந்து லூப்புங்கிறத கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ஃபாஸ்ட்டும், இந்த ஸ்லோவும் வந்து எப்போ மீட் பண்ணுதோ, இது 2ம் ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் ஆகுது. இது வந்து ஸ்லோ வந்து 1 ஸ்டெப், ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகுது. ஓகே. அண்ட் தென் எப்போ வந்து இது 2ம் மீட் பண்ணிக்குதோ, அப்ப வந்து இது வந்து சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் எப்பயுமே வந்து இது மீட் பண்ணிக்கல அப்படிங்கிறப்ப வந்து தேர் இஸ் நோ சைக்கிள். ஓகேவா? அண்ட் தென் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஃபேஸ்ல வந்து இப்போ ஸ்லோ இருக்கு பார்த்தீங்களா? ஸ்லோ வந்து ஹெட்டுக்கு வந்து ரீசெட் பண்ணிடுறேன். ஸ்லோ வந்து ஹெட்ல இருக்கு. செகண்ட் இதுல. ஃபாஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் நோட்லயே தான் இருக்கு. 5th நோட்லயே தான் ஃபாஸ்ட் இருக்கு. ஓகேவா? இந்த 5th நோடுல இருக்கு. இப்ப நான் என்ன கண்டிஷன் போடுறேன்னா, இந்த 5th இந்த ஸ்லோங்கிற நோடு வந்து ஒரே ஒரு பாயிண்டர் மூவ் ஆகும். ஃபாஸ்ட்ங்கிறது ஒரு பாயிண்டர் தான் மூவ் ஆகும். இப்ப 2மே எங்க மீட் பண்ணிக்குதோ, அதுதான் வந்து ஸ்டார்ட்டிங் லூப் பாயிண்ட். ஓகேவா? இதுதான் ஸ்டார்ட்டிங் லூப் பாயிண்ட். அதுதான். இப்ப நான் வந்து ஸ்லோவ வந்து இங்க ஒரு பாயிண்டர் மூவ் பண்றேன். ஃபாஸ்ட்டும் வந்து ஒரு பாயிண்டர் இங்க மூவ் ஆகுது. ஸோ இங்க 2மே வந்து மீட் பண்ணிக்குது. மீட் பண்ணிக்குது மீன்ஸ் இதுதான் ஸ்டார்ட்டிங் லூப்போட ஸ்டார்ட்டிங். ஓகேவா? இப்ப நான் வந்து லூப்போட ஸ்டார்ட்டிங் வந்து செகண்ட்ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? 3 ஃபேஸ்ல வந்து இந்த லூப்ப வந்து நான் பிரேக் பண்ண போறேன். இந்த லூப்ப வந்து பிரேக் பண்ணணும்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் செகண்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ, அத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, லூப்ப வந்து இதுதான் வந்து லாஸ்ட் நோடு, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நோடு அப்படிங்கிற லூப்ல ஃபர்ஸ்ட் நோடு, இதுதான் லாஸ்ட் நோடுன்னு நான் கண்டுபிடிச்சுருவேன். ஸோ ஸ்லோ இங்க இருக்கு, ஃபாஸ்ட் இங்க இருக்கு. ஓகேவா? இப்ப நான் வந்து இத ஒவ்வொரு டைமும் நான் மூவ் பண்றேன். இப்ப நான் 5 நான் மீட் பண்ணிட்டேன். அகைன் நான் வந்து 2க்கு வர்றப்ப வந்து, ஓகே இந்த 5ல இருந்து 2க்கு வர்றப்ப வந்து, இந்த 5 வந்து அகைன் வந்து 2 ஸ்டார்ட்டிங்கோட லூப்போட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட மீட் பண்ணுது. ஓகேவா? அப்ப நான் வந்து இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் நோடு. இந்த 5th நோட மட்டும் நல் பாயிண்டருக்கு மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? நல்லா மாத்திடுறேன். இதோட பாயிண்டர மட்டும் நல்லா மாத்திட்டேன்னா, இந்த லூப் வந்து பிரேக் ஆயிரும். இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 அண்ட் தென் நல். இப்படி நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த ஹெட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதான் இப்ப இங்க இதுல போட்டிருக்கேன். இந்த ஃபேஸ் 3ல வந்து ஸ்டார்ட்டிங்க்கு இந்த லூப்போட ஸ்டார்ட்டிங்க்கு முன்னாடி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன்னா, இதுதான் வந்து லாஸ்ட் நோடு. ஓகேவா? அண்ட் தென் இந்த லூப்ப வந்து பிரேக் பண்ணிட்டு, இந்த லாஸ்ட் நோட வந்து நல்லுக்கு வந்து பாயிண்ட் பண்ணிருவேன். ஓகேவா? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃப்ளோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து இத கோடிங்ல பார்ப்போம். ஸோ, இப்ப நான் இதுல வந்து எந்த ஒரு இன்புட்டோ எதுவுமே குடுக்கல. சைக்கிள் டிடெக்ஷன். ஓகே. இந்த ஒரு ஃபங்ஷனுக்குள்ள வந்து நான் லிஸ்ட் போடுறேன். பப்ளிக் லிஸ்ட் நோடு டிடெக்ட் அண்ட் ரிமூவ் சைக்கிள். ஓகே. இதுல வந்து லிஸ்ட் நோடு வந்து என்னது? ஹெட். லிஸ்ட் நோடு வந்து ஹெட். ஸோ இதோட லிஸ்ட் நோடுங்கிறது வந்து இந்த ஹெட். ஓகேவா? இந்த 1 தான் லிஸ்ட் நோடு. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேஸ் 1ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சைக்கிள் டிடெக்ஷன். சைக்கிள் இருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சைக்கிள் இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? லிஸ்ட் நோடுல வந்து ஸ்லோஸ் ஈக்குவல் டு ஹெட்டா இருக்கணும். அண்ட் தென் லிஸ்ட் நோடுல வந்து ஃபாஸ்ட் ஹெட்டா இருக்கணும். 2மே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹெட்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஸ்லோவும் ஹெட்ல தான் இருக்கணும். ஃபாஸ்ட்டும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஹெட்ல தான் இருக்கணும். இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஒரு வைல் கண்டிஷன்ல ஃபாஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். அது நல்லா இல்ல. ஓகேவா? அண்ட் தென் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். ஓகேவா? இந்த கண்டிஷன் போட்டேன். இது எதுக்குன்னா, சைக்கிள் நம்ம வந்து டிடெக்ட் பண்றதுக்காக. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஃப்ளோவ வந்து
ஸ்லோ வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆகும், ஃபாஸ்ட் வந்து 2 பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். இப்போ ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட், ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் எங்க மீட் பண்ணிக்குதோ அப்போ வந்து சைக்கிள் இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்றேன். இஃப் ஸ்லோ ஈக்குவல் டு ஃபாஸ்ட். இப்போ வந்து நான் பிரேக் பண்ணுவேன். லூப்பை வந்து பிரேக் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ சப்போஸ் சைக்கிளே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து இஃப் ஃபாஸ்ட் ஈக்குவல் டு நல் ஆர் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் இந்த ஹெட் என்டையர் இதையுமே நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன் ஹெட். இப்போ நான் வந்து சைக்கிள் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபேஸ் 2ல வந்து ஃபைண்ட் த சைக்கிள் ஸ்டார்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் நோடு. ஓகேவா? ஸ்டார்ட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாஸ்ட் வந்து இதே 5th நோடில் தான் இருக்கணும், லாஸ்ட் நோடில் தான் இருக்கணும். இதோட லாஸ்ட் நோடில் இருக்கணும். பட் இந்த ஸ்லோவை மட்டும் நான் ஃபாஸ்ட்டை அப்படியே வச்சுட்டு ஸ்லோவை மட்டும் ரீசெட் பண்ணி இங்கே இதில் கொண்டு வந்துடுவேன், ஹெட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். இப்போ வந்து ஸ்லோ ஈக்குவல் டு ஹெட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், ஒயில் ஸ்லோ நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட். இப்போ ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் மீட் பண்ணிக்கிச்சுன்னா ஸ்லோ ஈக்குவல் டு ஸ்லோ டாட் நெக்ஸ்ட். இப்போ நான் கண்டிஷனில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, ஸ்லோ வந்து ஒரு பாயிண்டர் மூவ் ஆகும், ஒரு நோடு மூவ் ஆகும், ஃபாஸ்ட்டும் வந்து ஒரு நோடு மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ ரெண்டும் வந்து மீட் பண்ணிக்கிறப்ப வந்து ஓகே, இந்த மீட் பண்ணிக்கிற பாயிண்ட் தான் இதோட ஸ்டார்டிங், இந்த சைக்கிளோட ஸ்டார்டிங் இது. அண்ட் தென் தேர்ட் ஃபேஸ் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லூப்பை வந்து பிரேக் பண்ண போகிறேன். பிரேக் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே, இப்போ லிஸ்ட்னோட வந்து டெம்பரரியாக வச்சுட்டு இதை வந்து ஃபாஸ்ட்டுக்கு நான் அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த ஃபாஸ்ட்டு இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபாஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒயில் டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட். இப்போ நான் என்ன கண்டிஷன் போடுறேன், டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து பிரேக் ஆகுது, டெம்ப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நாள். என்ன ஆயிருக்கு, இதோட லாஸ்ட் நோடு, இந்த ஸ்டார்டிங்கோட லாஸ்ட் நோடை நாங்கள் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இந்த கண்டிஷன் போட்டு ஒயில் டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட்டாக இருக்கிறப்போ வந்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டோட லாஸ்ட் பாயிண்டரை வந்து நல்லு நான் பிரேக் பண்ணிடுறேன், அசைன் பண்ணிடுறேன். நல்லுக்கு வந்து இதை வந்து நல்லுன்னு நான் அசைன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து அசைன் பண்ணிவிட்டு என்னத்தை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ஹெட்டை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து சைக்கிள் இருக்கான்னு நான் டிடெக்ட் பண்ணுறேன். செகண்ட் ஃபேஸில் வந்து சைக்கிள் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். தேர்டு ஃபேஸில் வந்து இந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ணுறோம். சைக்கிளை பிரேக் பண்ணிவிட்டு ஹெட்டை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா, நம்ம வந்து ரெண்டு பாயிண்டர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட். அண்ட் தென் தேர்டாக ஒரே ஒரு பாயிண்டர் எடுத்திருக்கோம். டெம்பில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் சைக்கிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா, big O of n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒன்லி 3 வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், 3 பாயிண்டர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது big O of 1. ஸோ இதை வந்து 2 பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, see you on the next video guys.